இதுல பாருங்க மத்த கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடந்து இருக்கிற நேரத்துல முதல்ல 195 கேண்டிடேட்ஸ்ங்கிறது பிஜேபியோட டோட்டல் அது கரைஞ்சு 40% அது. இந்த மேற்கொண்டு மத்த லிஸ்ட் வரப்போறது. அதுல தமிழ்நாடும் வரும், கர்நாடகா, எல்லா ஸ்டேட் மாநிலங்களும் வரப்போகுது. பிரதமர் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு தேர்தலுக்கு முன்னாடி போறாங்க. 10 ஆண்டு காலத்துல மோடி அரசின் சாதனைகள் அண்ட் வரப்போற காலத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாங்க, ஃபியூச்சர் விஷன். இதெல்லாம் நம்ம செய்யணும். 2047 பாரதம் எப்படி பிரமாதமாகணும், அது எதெல்லாம் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, அடுத்து இந்தியாவோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னு தான் எல்லாரும் கருதுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட்டா இருக்கிற ஃபியூச்சரை நமக்காக அதுக்காக செயல்பட வேண்டிய திறன் யார்கிட்ட இருக்குது? எல்லாரும் பிரதமர் மோடிட்டு தான் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பேஸ் கிடையாது. இந்த இடத்துல ராகுல் காந்தியை யாரும் பார்க்க விரும்புதில்லை, எதிர்கட்சிகளே பார்க்க விரும்புறது கிடையாது. டெல்லியில 18 வயசு மேல இருக்கிற எல்லா மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் மாசம் தருது. அதுல டோட்டல் பட்ஜெட் 2000 கோடி வரும். இதெல்லாம் எங்க இருந்து கொடுக்க போறாங்க? வரியை ஏத்துவாங்களா டெல்லியில? அதாவது பாருங்க, கண்ணை மூடி இந்த தடவை ஜெயிச்சானா, எப்படியாவது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ தேசிய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா பாஜக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. இந்த முதற்கட்ட வேட்பாளர்கள்ல என்னென்ன மாதிரியான பிளஸ் பாஜக தரப்புல இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அவங்க பிரதமர் ஒரு கான்பிடன்ஸ் காமிக்கணும் தான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பல இடத்துல பாருங்க, அந்த 195ல 47 கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வயசு கீழே புதுமுகங்கள் அனைவரும் இருக்காங்க. டெல்லியிலே பாருங்க புதுமுகம் கொண்டு வந்துட்டாங்க. 5 இடத்துல அனௌன்ஸ் பண்ணதுல 4 புதுமுகங்கள் இருக்குது. அதுல சுஷ்மா ஸ்வராஜோட டாக்டர் இருக்காங்க, பன்சுரி ஸ்வராஜ். இந்த மாதிரி புதுமுகங்களை கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும். அதுதான் அவங்க நோக்கம். அதுல பாருங்க 34 மினிஸ்டர்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்போ மத்திய பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலத்துல லோக்சபா தேர்தலுக்கா 10 சிட்டிங் எம்பியை டிராப் பண்ணிட்டாங்க. அதாவது மாற்றம் தேவை, புதுமுகங்கள் வர வேண்டும், அண்ட் எனர்ஜி வரணும். அதாவது புது கேண்டிடேட்ஸ் கொடுத்தானே யங் கேண்டிடேட்ஸ் ஒரு தனி எனர்ஜி இருக்குங்கிறது பிரதமர் கருதுகிறார். அந்த மாதிரியே அவங்க அதை செஞ்சிருக்காங்க. இதுல பாருங்க மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து இருக்கிற நேரத்துல முதல்ல 195 கேண்டிடேட்ஸ்ங்கிறது பிஜேபியோட டோட்டல் அது கரைஞ்சு 40% அது. இந்த மேற்கொண்டு மற்ற லிஸ்ட் வரப்போறது. அதுல தமிழ்நாடும் வரும், கர்நாடகா, எல்லா ஸ்டேட் மாநிலங்களும் வரப்போகுது. ஆனா முதல் கட்டத்தில் இது அனௌன்ஸ் பண்ணினது ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒன்று, பிரதமர் கான்பிடென்டா இருக்காரு. 2வது, கட்சிக்குள்ளேயும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. 3வது, ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செய்வோம். நினைச்சா புது கேண்டிடேட்ஸ் போடுவோம், கான்ஸ்டிடுவன்சிகள் மாற்றுவோம் அவங்களுக்காக. பிரதமர் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, 2 விஷயத்தை வச்சுட்டு தேர்தலுக்கு முன்னாடி போறாங்க. 10 ஆண்டு காலத்துல மோடி அரசின் சாதனைகள் அண்ட் வரப்போற காலத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாங்க, ஃபியூச்சர் விஷன். இதெல்லாம் நம்ம செய்யணும். 2047 பாரதம் எப்படி பிரமாதமாகணும், அது எதெல்லாம் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டே 8 மணி நேரத்துக்கு மேல எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை நேற்றுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்னா, விஷன் டாக்குமெண்ட் 2047. 2047 இந்தியா எப்படி இருக்க வேண்டும், அதுக்காக இப்போ உட்காந்து வேலை செய்யறாங்க. ஏன்னா பிரதமர் என்ன சொன்னார்னா, பாருங்க, இப்பல இருந்தே நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப அதுக்கப்புறம் இப்ப எலெக்ஷன் டேட் வந்துடும். மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு எலெக்ஷன் டேட் வருது. ஏன்னா 13ஆம் தேதி வரும் பிரதமரோட டூர் எல்லாம் இருக்கு எல்லா மாநிலங்களுக்கு. அதெல்லாம் முடிந்த பிறகு கட்டாயமாக எலெக்ஷன் டேட் ஒரு 14-15 தேதி வாக்கில் வரப்போகுதுங்க. அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மாடல் கோடு வந்துடும். அப்போ எல்லா அமைச்சரவை சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே அப்படியே ஒன்று படுத்து போயிடும். அந்த நேரத்தில் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த டயத்தில் வேலை செய்யுங்க, சும்மா உட்காந்துடாதீங்க. ஏன்னா திருப்பி நாங்கள் 3 மாசத்துல 3வது டேர்ம் ஆரம்பிக்கணும். அந்த டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு தயார் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு நேற்றுக்கு ஒரு விதமாக ஒரு ஆஃபீஷியல்ஸுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு. சில 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில இருக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ கடந்த முறை வின் பண்ண 303 தொகுதிகளுக்கு மேல, இன்னும் சொல்ல போனா 400 தொகுதிகள் கிட்ட இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்ன்றது கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, அது சாத்தியம்
அதாவது எது அரசியல் என்பதே சாத்தியம் ஆகிறதுக்கான ஒரு இது உள்ளதுதான். அதாவது பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள்வாங்க. எது நீங்க சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களோ அது சாத்தியப்படுத்துறது தான் அரசியல். இப்ப போன தடவை 300 இடங்கள் ஜெயிச்சாங்க, 303. 72 இடங்கள்ல அவங்க செகண்ட் பொசிஷன்ல வந்தாங்க. அது 72 இடங்கள்ல மார்ஜின் ரொம்ப கம்மியா இருந்து அதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சில இடங்கள் அந்த மாதிரி இருக்குது, எங்க அவங்க கண்டெஸ்ட் பலமுறை பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சதே கிடையாது. இப்ப பாருங்க, அந்த 195ல ஒரு 12 இடங்கள் கேரளாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளத்தில் பிஜேபி எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஒரு முடியாத சூழ்நிலை இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 12 இடங்கள்ல பாருங்க, திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகர் மத்திய அமைச்சர் அனுப்பிச்சிருக்காங்க சசி தரூருக்கு எதிர்த்து போட்டியிட. இந்த மாதிரி பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சில கேடர்லேருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சுரேஷ் கோபி, ஆக்டர் சுரேஷ் கோபியை போன தடவை திருச்சூர்லேருந்து அவருக்கு 2 லட்சம் ஓட்டு கிடைச்சது. அவருக்கு கம்மி மார்ஜின்ல தோத்தாரு. ஸோ இவங்களோட முடிவு இது. ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம கம்மி ஓட்டில் போன தடவை தோத்த இடங்கள், இதுவரை ஜெயிக்காத இடங்கள், இதை நம்ம இது பண்ணணும். பிரதமர் இந்த ஃபிகர் கொடுக்குற காரணம் பாருங்க, 370 400 தாண்ட வேண்டும். இது சொல்வதில் என்னன்னா கேடருக்கு ஒரு டார்கெட், ஒரு பார், இந்த பாரை கிராஸ் பண்ணணும். நீங்க பார்த்துருப்பீங்க டால்ஃபின் அக்வேரியம்லாம் அந்த பாரை ஏத்திட்டே போவாங்க, அந்த டால்ஃபின் அது மேல குதிச்சுட்டே போகும். இந்த பாரை ஏத்த தான் அது முயற்சி பண்ணும். அதுதான் இந்த கட்சி தொண்டர்களும் முயற்சி பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக தான் இது ஒரு ஃபிகர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்னாவுல வந்து எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவர்கள் சொல்ற விஷயம் வந்து நிச்சயமாக வந்து மத்தியில வந்து மோடி ஆட்சி நாங்க வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. நேத்து அந்த கூட்டம் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது கிரியேட் பண்ணுங்க. அது பட்னால நடந்த கூட்டம். அந்த மீட்டிங்ல ராகுல் காந்தி இருந்தாரு. அதுல லாலு என்னெல்லாமோ சொன்னாரு. இவர் குடும்ப அரசியலை பத்தி பேசுற, இவருக்கு குடும்பமே கிடையாதுன்னு. இன்னைக்கு அதுக்கு பிரதமர் ஜவாப் கொடுத்துட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. இந்தியா முழுக்கதுமே என் குடும்பம், நாங்க எல்லாரும் மோடியோட பரிவார். உடனே பாருங்க எல்லாரும் அவங்க சோஷியல் ப்ரொஃபைல்ல மாத்திட்டாங்க, எல்லா பிஜேபி தலைவர்களும் மோடி கா பரிவார். அதாவது நீங்க எதை வச்சு லாலு இது பண்ணாரோ உடனே அதை திருப்பிட்டாங்க. அதாவது அதை தவிர்த்து அவர் என்னெல்லாமோ சொன்னாரு. நீங்க உங்க தாயார், நீங்க இந்துவே இல்லை, நீங்க தாயார் செத்து போன பிறகு நீங்க இந்த தலையெல்லாம் இங்க வடநாட்டில் இது எடுத்துருவாங்க, மொட்டை போட்டுப்பாங்க, நீ ஏன் போட்டுக்கல, நீங்க இந்துவே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இதுவால நீங்க போதியை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கெல்லாம் என்ன இம்பாக்ட் இருக்க போறது? அதுல லாலு ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து ஓபிசியே கிடையாது, அவர் வந்து ஓசி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. அப்போ இவர்கள் வந்து இந்த சாதி அரசியல் மூலமாக வேற ஒரு திசையில நோக்கி பயணிக்கிறாங்களா எதிர்கட்சிகள் எல்லாருமே? இல்ல, அவங்க என்னெல்லாமோ முயற்சி பண்றாங்க, எப்படி பண்ணா அவரை இது பண்ணலாம், அப்படி பண்ணா. ஆனா பாருங்க, கால்குலேஷன் ஒன்றும் ரெடியா இல்லைங்களே. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெடி இல்லை, ஒன்றும் தயாரா இல்லை. ராகுல் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அகிலேஷ் ஒரு பக்கம் பண்றாரு, மமதா ஒரு பக்கம் இருக்குது. ஒண்ணு இவங்களுக்குள்ள ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி வரல. ரெண்டாவது சீட்டு இன்னும் ஒப்பந்தங்கள்லாம் இன்னும் இதால ரெடியால. மூணாவது, எந்த தயாரிப்பை பிஜேபி செய்து இருக்கிறதோ அந்த தயாரிப்பு இவங்கெல்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை. அப்புறம் நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு தேதியில மக்கள் ஆல் இண்டியா லெவல்ல நான் கேட்கறது கேள்வி இதுதான். ஓவரால் அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கா, இல்ல ஹோப் இல்லையா? ஆல் இண்டியா லெவல்ல பார்க்கும் பொழுது அடுத்த இந்தியாவோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னு தான் எல்லாரும் கருதுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட்டா இருக்கிற ஃபியூச்சரை நமக்காக செய்ய கொடுக்கிற அதாவது அந்த மாதிரி ஒரு பிரைட் ஃபியூச்சருக்கு அதுக்காக செயல்பட வேண்டிய திறன் யார்கிட்ட இருக்குது? எல்லாரும் பிரதமர் மோடிட்டு தான் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃபேஸ் கிடையாது. அந்த இடத்துல ராகுல் காந்தியை யாரு பார்க்க விரும்புதில்லை, எதிர்கட்சிகளே பார்க்க விரும்புறது கிடையாது. அந்த இடத்துல ராகுல் காந்தி இருந்தாருன்னா அந்த மாதிரி செயல்படுவார். இதுதான் இது ஒரு பெரிய விஷயம். இப்போ வட இந்தியாவில் நம்ம பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் சரி காங்கிரஸும் சரி பல மாநிலங்கள்ல இந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள். அப்போ ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது பாஜகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்காதா? இல்லைங்க, எந்த இடத்துலலாம் இவங்க கூட்டணி போட்டாங்களோ போன தடவை 50% மேல அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபி. இவங்க சேர்ந்து நின்னாலும் சரி, தனியா நின்னாலும் சரி, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாத மாதிரி எனக்கு படல. காரணம் இன்னைக்கு பாருங்க, இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இப்போ எப்படியா ஜெயிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு புது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெல்லியில 18 வயசு மேல இருக்கிற எல்லா மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் மாசம் தரேன். தமிழ்நாட்டோட மாடல் சார். அதுல டோட்டல் பட்ஜெட் 2000 கோடி வரும்.
இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க போறாங்க? வரி ஏத்துவாங்களா டெல்லியில? அதாவது பாருங்க, கண்ணை மூடி இந்த தடவை ஜெயிச்சானா, எப்படியாவது பிஜேபிக்கு அந்த நம்பர் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வேணா கொடுக்குறாங்க. ஆனா யாரோட பணம் அது? அது கவர்மெண்டோட கஜானாலேருந்து போகிறது பணம். அந்த 2000 ரூபா போயிடுச்சுன்னா அப்புறம் டெல்லிக்கு மற்ற காரியங்கள்லாம் எப்படி நடக்கும்? அப்புறம் ஒரு தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஆல்ரெடி பல திட்டங்கள் இருக்குது. பள்ளிக்கூடம் மூலமாக புத்தகம் கொடுப்பது, யூனிஃபார்ம் கொடுப்பதெல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து 2000 ரூபா தனியாக கொடுக்க போகிறாங்க. யூனிஃபார்ம் வாங்கிக்கலாங்க, புக்கு வாங்கிக்கலாங்க, ஏதாவது வாங்கிக்கலாங்க. மொத்தத்துல பாருங்க, ஏதாவது நம்ம கவர்மெண்ட் கஜானா காலி பண்ணியாவது ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிறேன். சார், இப்ப தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இந்த முறை வந்து ஒரு 18% 20% வாக்குகள் வரும்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள்லாம் வருது. அப்போ இது பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றதுக்காக இந்த பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய பெரிய மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா நீங்க பாக்குறீங்களா? இல்லையா, ஒன்று கட்டாயமா முன்ன பிஜேபிக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். பாஜகவுக்கு தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ அதிமுகவோட கூட போனாதான் ஏதாவது கிடைக்கிறது. 2014 தனியா ஒரு கூட்டணி இருந்தது பிஜேபி தலைமையில். அதுல கேப்டன் இருந்தாரு, கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இருந்தது. அந்த டயத்துல ஒரு 10% வந்து. இப்ப பாருங்க, தனியா நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தனியா போட்டியிட வேண்டும், தனியாக செய்ய வேண்டும். இது பிஜேபிக்கு இதுல லாபம் இருக்குது. என்ன லாபம் கேட்டீங்கன்னா, ஒரு தனியா நீங்க போட்டியிட ஆரம்பிச்சாலே பாருங்க, உங்களுக்கா தனி ஸ்பேஸ் உண்டாகும். கூட்டணியிலே இருந்தானா நீங்க அதிலேயே டிபெண்டா இருப்பீங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும், எதிர்காலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு தனியா இப்ப நிக்கிறது, இந்த பாராளுமன்ற தேர்தல் நிற்பது, இது அவங்களுக்கு நல்ல விஷயம். கேடர் அதில் என்த்யூஸ் ஆவாங்க. நமக்கு என்னதான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு 10% கிடைச்சா கூட நான் என்ன சொல்லுவதுன்னா, அதுவே ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும் பிஜேபிக்கு. பிஜேபி தனியா நின்று தமிழ்நாட்டுல 10% வாங்கிருச்சு வச்சுக்கோங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில். அதுவே புது இதை திறக்கும், புது கதவுகளை திறக்கும். அதனால ஒரு பெரிய திருப்பம் இருக்கும் இந்த மாதிரி தனியா நின்று போட்டியிட்ட பிறகு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசும். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.